முத்துவும், மீனாவும் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, ரோஹிணிக்கு எவ்வளோ பண்ணாலும் அது வந்து நல்ல விதமாவே எடுத்துக்க மாட்டேங்குது. இவ மனோஜ கூப்பிட்டு, "ஒ ஒய்ஃபு கிட்ட வந்து ஏடிஎம் கார்ட வாங்கி வச்சுட்டாங்க அம்மா. அதனால நீ அம்மாகிட்ட பேசு. அவங்கவங்க சம்பாதிக்கிறத அவங்கவங்க தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாரி அம்மாட்ட பேசு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா மனோஜ் இருந்துட்டு, "நீ எனக்கு நல்லா ஐடியா தெரிஞ்சிருச்சு. நீங்க என்ன ஐடியா பண்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அம்மாவுக்கும் எனக்கும் சண்டை வரணும். நீங்க சந்தோஷமா இருக்கணும். அப்படிதானே நினைக்கிறீங்க?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் கூட, இந்த ரோகிணி என்ன பண்ணுது அப்படின்னா, தொட்டிலையும் ஆட்டி விட்டு சாரி பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ட மாதிரி நீங்க பண்ணிட்டுருக்கிறீங்க. எது பண்ணாலும் ஆண்டி எனக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. நீங்க உங்க வேலைய பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதையும் கேட்டுட்டு இந்த மீனாவும், முத்துவும் மறுபடியும் இந்த ரோகிணிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ரோகிணி என்னன்னா, நான் மாட்டுனதுக்கு முக்காவாசி முழு காரணமே இவங்க தான். ஏன்னா என் வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி என்னை பத்தி நோண்டுறதே இவங்களுக்கு வேலையா போச்சு. அதனால தான் இவங்க இப்படி வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, வீட்ல இவர கூட்டிட்டு வந்த அந்த கறிக்கடை மணிய கூட்டிட்டு வந்தா வீட்ல பெரிய பிரச்சனை நடக்கும்னு தெரிஞ்சிருந்தும் கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நம்மள நிம்மதி இல்லாம பண்ணணும்னு இவங்க தானே நெனச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க முத்து மேலயும், மீனா மேலயும் பயங்கர கடுப்புல இருக்குது இந்த ரோகிணி. இது தெரிஞ்சுக்கட்டுமேன்னு மறுபடியும் இந்த ரோகிணிக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு ரோகிணிக்கு சப்போர்ட்டாவே இந்த முத்துவும், மீனாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. இது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்குது. போனா போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். இப்ப ரோகிணி என்ன பண்றா அப்படின்னா, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா, இந்த ஆன்டி வந்து முழுசா நம்ம மேலேயே ஏதாவது சொல்லிட்டே இருக்கும். இப்ப காசு பணம் இல்ல அப்படின்னாலுமே, இப்போ மீனாவ வந்து அவ்வளவா திட்டுறத வந்து விட்டுட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்மள தான் இன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால மீனா கிட்டலாம் மீனா சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் இந்த மாதிரிலாம் ஆன்டி வாங்கி வச்சுக்கிட்டதே கிடையாது. ஆனா நம்ம கிட்ட தான் வாங்குறாங்க. அந்த அளவுக்கு நம்ம கீழ்த்தனமா போயிட்டோம். எப்படியாவது மீனாவ ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்க வச்சு, ஃபர்ஸ்ட்டு மீனாவுக்கு எந்த வேலையும் இல்லாம ஆக்கணும். அப்பதான் வீட்ல இருப்பாங்க மீனா. நம்ம வந்து அப்பதான் நம்மளால சம்பாரிக்க முடியும். நம்ம சம்பாரிச்சோம் அப்படின்னா தான் இந்த ஆன்டி முகத்துல வந்து கரிய பூச முடியும். அதனால மீனாவ விட எப்படியாவது நம்ம தான் அதிகமா ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா இப்போ மனோஜ் வந்து எந்த சப்போர்ட்டுமே ரோகிணிக்கு வந்து பண்றது கிடையாது. அதனாலேயே இவங்க வந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, மீனாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைய உண்டு பண்ணணும் அப்படின்னு நினைச்சவங்க, மீனாவுக்கு ஆல்ரெடி தொழில்ல டெக்கரேஷன் தொழில்ல வந்து போட்டியா இருக்கிறது சிந்தாமணி தான். ஸோ சிந்தாமணி கிட்ட போய் பேசினா, எப்படியாவது இந்த மீனாவ இந்த வேலைய விட்டே தூக்கிருவாங்க. அடுத்து தொழில் பண்ண முடியாதபடிக்கு பண்ணிருவாங்க. அதனால நம்ம சிந்தாமணிய தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோகிணி பிளான் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்பதான் விஜயா வந்து சொல்லிட்டாங்க, "நீ எங்க வேணாலும் வேலைக்கு போ. ஆனா பணத்த வந்து என் கையில தான் குடுக்கணும்னு" சொல்லியிருக்காங்களா. சரி இப்ப வெளியில போறதுக்கு அனுமதி குடுத்துட்டாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா சிந்தாமணி கிட்ட போய் பேசுறாங்க. "இனிமே நீங்க என்ன பண்ணாலும் அது வந்து எடுபடாது. இனிமே எங்க ஆன்டி கிட்ட வந்து நீங்க அது பண்ணு, இது பண்ணுன்னு சொன்னா, எங்க ஆன்டி வந்து பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இனிமே ஏதாவது ஒண்ணு பண்ணணும். மீனாவ இந்த வேலைய விட்டு ஓட வைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா என்ட்ட சொல்லுங்க. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. அத நம்ம பண்ணிருவோம். உங்களுக்கு எப்படி இவ இந்த தொழில்ல முன்னேறக்கூடாதோ, அதே மாரியே எனக்கு மீனா வந்து தொழில்ல முன்னேறக்கூடாது. அடக்கி ஒடுக்கி வீட்டு வேலை செஞ்சுட்டு உட்கார வைக்கணும்." அப்படின்ற மாதிரி ரோகிணி போயி அந்த சிந்தாமணி அம்மாட்ட பேசுறாங்க. சரி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.